வைகோ அவர்கள் வந்து விஜயை சந்திக்கிறதுக்காக நேரம் கேட்டிருந்திருக்கிறாரு. நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, வைகோ அவர்கள் வந்து செக்ரட்டரியேட் போய் விஜயை சந்திச்சாரு. அது ஒரு அஃபிஷியலான சந்திப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் செய்தியில. ஆனா வீட்ல சந்திக்கிறதுக்கு அவர் நேரம் கேட்டு பட்னப்பாக்கம் வீட்ல போய் சந்திச்சதாக செய்தி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் விஜய் கிட்ட பட்னப்பாக்கம் வீட்ல வைகோ அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். திமுக கூட்டணியிலிருந்து வெளிய போயி அவர் நேரடியா தாவேக்காவோட சேரப் போறாரு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. முடிவு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். ஆமா. ஆனா அதை எடுத்து முடிவு அப்படிங்கிறது இதுதான் எடுக்க போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் முதல்லயே தெரியும். விஜய் அன்னைக்கு நேர்ல போய் பார்த்தார் இல்லைங்களா, முதல்ல வைகோ வீட்டுல போயிட்டு. ஆமா. அன்னைக்கே அது வந்து எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அரசல் பொருசலாக உறுதியாயிடுச்சு. அவர் அந்த நேரத்துல காமிச்சுக்கிட்ட எந்தூசியாசம் இருக்குல்ல, அவங்க வீட்டு வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு இவங்க எல்லாமே வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்கள எல்லாம் கூப்பிட்டு இவங்க எல்லாம் விசிலுக்கு விசில் ஓட்டு போட்டாங்கன்னு துரை வைக்க சொன்னாரு. அது முடிவாகி இவர் கை அப்படி தூக்கி இதெல்லாம் பண்ணாரு. ஒரு எந்தூசியாசத்தை காமிச்சார். ஸோ அப்ப விஜய் வெற்றி, அந்த வெற்றிக்கு பிறகு விஜய் வந்து வைகோ அவர்களை பார்த்த உடனேயே என்ன முடிவாயிருச்சு அப்படின்னா, இந்த கூட்டணி அங்க போறாங்க, அதாவது மதிமுக அங்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இருந்த ஒரே தடை என்ன அப்படின்னா, மதிமுக பம்பரம் சின்னத்துல போட்டியிடல அல்லது தீப்பெட்டி சின்னத்துல போட்டியிடல. ஆமா. உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க. 2 ஜெயிச்ச எம்எல்ஏக்களுமே உதயசூரியன் எம்எல்ஏக்கள். ஆமா. ஆக அவங்க திமுக எம்எல்ஏக்கள் அபிஷியலாக, கட்சியாக மதிமுகவை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அபிஷியலா அவங்க திமுக எம்எல்ஏ தான். ஆமா. துரதிருஷ்டவசமாக நாங்க வந்து பம்பர சின்னத்துல நிக்கல, சுதேசூரில் நின்ட்டோம் அப்படின்னு துரை வைகோ திருச்சியில பேசினார். அவருடைய கால்குலேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ விசிகா 2 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க, அவங்க மினிஸ்டர் போஸ்ட் வாங்கிட்டாங்க. ஐயுஎம்எல் வந்து எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க, மினிஸ்டர் போஸ்ட் வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் வச்சிருக்கிறாங்க, மினிஸ்டர் போஸ்ட் வாங்கிட்டாங்க. நம்ம கிட்டே ஒரு 2 இருந்துருந்துச்சு. இந்த பம்பர சின்னத்தில் நம்ம நின்றுருந்தோம்னா, நமக்கு இந்த 2 எடுத்துட்டு போயிருந்தோம்னா நமக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். பட் ஆனால் பம்பரத்தில் நின்று இருந்தால் அவர் ஜெயிச்சிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்விதான். நீங்க பம்பரத்தில் நின்னா ஜெயிக்க மாட்டீங்க, உதயசூரியனில் நெல்லுங்க அப்படின்னு சொல்லி உதயசூரியனில் ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ பம்பரத்தில் நின்னா அவங்க ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட பர்செப்ஷனாக இருக்குது. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அதனுடைய கள நிலவரம் நமக்கு தெரியாது. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வைகோ அவர்கள் வந்து விஜயை சந்திக்கும் போது விஜய் பேசினதான் ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 பேர்த்தையும் ரிசைன்மெண்ட் வர சொல்லுங்க, நம்ம தேர்தலில் நிற்க வச்சு திருப்பி ஜெயிக்கப்போம். நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ, எந்த தொகுதி கேட்குறீங்களோ அந்த தொகுதி தர்றோம், நீங்க எங்க பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறீங்களோ அங்க நான் பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு விஜய் சொன்னதாக வைகோ பேட்டி கொடுத்திருக்கிறார். வைகோவே சொல்லியிருக்கிறார். அது வந்து அவர் 2 எம்எல்ஏவை கூப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம தாவேகாவோட சேர போறோம் வந்து சேர சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா சைட்லேருந்து 2 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ராஜினாமா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அவங்க 2 பேரும் அமைதியா இருந்தாங்க, எந்த பதிலுமே சொல்ல, ராஜினாமா செய்யறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொன்னப்ப மறுபடியும் சொல்லியிருக்கிறார். விஜயே உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார், 2 பேரையும் நம்ம நிற்க வச்சு ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை நம்புறதுக்கு அவங்க 2 பேரும் தயாரா இல்லை. ஏன் அப்படின்னா, கடயநல்லூர் வந்து தென்காசி மாவட்டத்துல இருக்கு. ஆமா. தென்காசி மாவட்டத்துல தாவேகா ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. வாஷ் அவுட் தென்காசி மாவட்டத்துல. அங்க வந்து எல்லா தொகுதியும் திமுக தான் ஜெயிச்சாங்க. அந்த தொகுதியில தாவேகா சார்பில் நின்று நாங்க ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்றதை நம்புவதற்கு அவங்க தயாரா இல்லை. திரும்ப ஜெயிக்க முடியாது. மக்களோட மேண்டேட் என்ன? உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இவர் 5 வருஷம் எம்எல்ஏவாக என்னுடைய தொகுதிக்கு இருக்கலாம்னு மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதை வந்து நீங்க வந்து அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிற அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, வைகோ என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசி கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது பயங்கர அதிர்ச்சியா இருக்குதுன்னு இவ்வளவு நாளா எல்லாரும் அதிர்ச்சியா காட்டிக்கிட்டே இருந்தாங்க. சண்முகம் வந்து டெய்லி காட்டிக்கிட்டே இருக்காரு, சிபிஎம் மாநில செயலாளர். இப்போ வைகோ வந்து திடீர்னு ஒரு 1.5 மாசம் கழிச்சு திடீர்னு ஷாக் ஆயிருக்கிறாரு. அதுல என்ன அப்படின்னா, வைகோ ஷாக்கானதை நினைக்கும் போது, நீங்க பாஜக கூட்டணியில இருந்து போட்டி போட்டிருக்கிறீங்க. பாரத மாதா பாஜக அலுவலகம் கமலாலயத்துக்கு போயிட்டு பாரத மாதாவுக்கு பூ போட்டு பயங்கரமா வந்து வெற்றியை வந்து மோடி அலை நாடு முழுவதும் வீசுகிறது அப்படின்னு 2014 வைகோ தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார். ஆமா, மோடி வரா போறாரு, மோடி தான் இந்தியாவை வந்து மாற்றப் போகிறார் அப்படின்னு 2014 எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்புகள் இருந்து எல்லாருமே அது வேண்டாம் அப்படின்னு வைகோ கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஆமா, இல்ல மோடி வரப்போறாரு, மாறப்போகுது, அவர் கூட நம்ம இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு வைகோ சொல்லிட்டு அங்கே போனார்.
ஆனா வைகோவை இன்றும் அவருடைய கட்சியினர் வந்து சொல்றது என்னன்னா ஒரு திராவிட இயக்க போர்வாள் அப்படின்னு. ஆமா, திராவிட இயக்க போர்வாளாக இருந்துகிட்டு திராவிட சித்தாந்தத்தை அழிக்க துடிக்கிற அல்லது திராவிட சித்தாந்தத்துக்கு முழுக்க எதிரான ஒரு கட்சி மோடியை ஆதரிக்கும் போது இவருக்கு வந்து அது வந்து அதிர்ச்சியாகவோ அல்லது துரோகமாகவோ தெரில. இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த மேடையில வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்றாரு, நான் எனக்கு தெரியாது அவங்க பேசுனாங்களா பேசலையான்னு. அவர் சொல்றார் திமுகவும் அதிமுகவும் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இருந்து சொல்றாங்க திமுகவும் அதிமுகவும் பேசினாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அப்படி நடந்தது உண்மையாக இருந்தால் அது மிகப்பெரிய அரசியல் மோசடி அப்படின்னு சொல்றாரு. அரசியல் மோசடி அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேசினாங்களா இல்லையாங்கிற வாதத்துல அண்ணாண்ட வச்சிருவோம். இயற்கையா ஒன்று எடுத்து பார்ப்போம். திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் கொள்கை கொண்ட கட்சிகளா? கிடையவே இல்ல. கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள முரண்பாடு அப்படிங்கிறது அந்த கட்சியின் நிர்வாகத்தில் இருந்து ஏற்பட்ட முரண்பாடு. அதனால அது 2 பார்ட்டியா பிரிஞ்சுது. எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரே கட்சியாக இருந்து அவங்க வந்து ஒரு காலகட்டத்துல அந்த சீன நானே போர் கேட்கிறேன். வந்தப்ப அதுல இருந்து முரண்பாட்டுல 2 கட்சியா பிரிஞ்சாங்க. சிபிஐயும் சிபிஎம்மும் எதிரெதிர் கட்சிகள் கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல என்ன சுச்சுவேஷன் வந்ததுன்னா, திமுகவும் அதிமுகவும் தவிர மற்ற எல்லா கட்சியும் டம்மி ஆயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல 2 பெரிய கட்சிகள் தான் இருக்குன்னும் போது 2 பேரும் மாறி மாறி எதிர்த்து போட்டியிட்டதுனால எதிர்த்து பேசி கொண்டாங்களே தவிர சித்தாந்த ரீதியாக 2 கட்சிக்கும் ஒரே சித்தாந்தம் தான். ஏதாவது ஒண்ணுல மாறுபாடுன்னு சொன்னா கிடையாது. அப்ப இந்தியை எதிர்க்கிறாங்கன்னா திமுகவும் எதிர்க்குது, அதிமுகவும் எதிர்க்குது. தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறாங்கன்னா திமுகவும் எதிர்க்குது, அதிமுகவும் எதிர்க்குது. மேகதாட்டு அணை எதிர்க்கிறாங்கன்னா திமுக அதிமுக எதிர்க்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான கொள்கை நீட் எதிர்க்கிறாங்கன்னா திமுகவும் எதிர்க்குது, அதிமுகவும். எனக்கு இதுல வைகோ அவர்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. திமுகவிலிருந்து நிர்வாக ரீதியாக சிக்கல் ஏற்பட்டு பிரிந்து போன மதிமுக திமுகவோடு கூட்டணி வைக்கலாம் என்றால் ஏன் அதற்கு முன்னாடி பிரிந்து போன அதிமுக கூட்டணி வைக்க கூடாது? இல்ல அவங்க என்டிஏ கூட்டணி இருக்காங்க, பாஜகவோட கூட்டணி இருக்காங்க. வைக்கணுமா வைக்க கூடாதாங்கிற இல்ல. லாஜிக்லாம் வேற. வைத்தால் என்ன தவறு. நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல அவங்க என்டிஏ கூட்டணி இருக்காங்க, பாஜக கூட்டணி இருக்காங்கன்னா நீங்களே பாஜக கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு தானே திருப்பி திமுகவுக்கு வந்தீங்க. நீங்க பாஜக கூட்டணியில சேரலாம், நீங்க திமுக விட்டு பிரிஞ்சு போலாம், திருப்பி நீங்க திமுக வந்து சேர்ந்துக்கலாம், நீங்க எம்பி ஆயிக்கலாம், எம்எல்ஏ ஆயிக்கலாம். அப்படிங்கும்போது ஏன் திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுகவோடு கூட்டணி நின்று திமுகவினர் உழைப்பால் ஜெயிச்சுட்டு திமுகவினர் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று விட்டு அதை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நம்ம திமுகவை எதிர்த்து கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்ன தாவேகாவோடு போலாம் அப்படின்னு சொல்றது ஏற்கனவே மக்கள் தீர்ப்போடு வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண சொல்றது அது அரசியல் மோசடி இல்லையா? குதிரை பேரம்னா என்ன? நீங்க என் கூட வாங்க, பதவி ரிசைன் பண்ணிட்டு என் கூட வாங்க, இல்ல 2/3 வந்தா மொத்தமா என் கூட வந்துருங்க. நீங்க பதவி ரிசைன் பண்ணிட்டு என் கூட வந்தா ஒண்ணு உங்களுக்கு நான் பதவி தர்றேன், இல்ல உங்களுக்கு பணம் தர்றேன். குதிரை பேரம்னா என்ன? நீ வா நான் உனக்கு பணம் தர்றேன், இல்ல உனக்கு நான் பதவி தர்றேன். 2 தானே குதிரை பேதம். இப்போ அந்த 2 எம்எல்ஏக்களையும் வான்னு கூப்பிடுறாரு. எது கூப்பிடுறாரு? பணம் தரேன்னு சொல்றாரா? அது சொல்லல. வேற என்ன சொன்னாரு? பதவி தரேன்னு சொல்றாரு. அப்ப இது குதிரை பேரம் தான். கிளீனான ஒரு குதிரை பேரம். இது வந்து எங்க கட்சி எம்எல்ஏ தான் அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க மக்கள் தீர்ப்புக்கு எதிராக வேலை பாக்குறீங்க, அதான் முக்கியம். அந்த 2 எம்எல்ஏக்களுக்கும் ராஜினாமா செய்ய விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாதவங்களை நீங்க என்ன சொல்றீங்கன்னா ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. கேட்டா விஜய் ஜெயிக்க வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? சரி, இன்னொரு விஷயம் எனக்கு வருது. மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொன்னீங்க, அந்த கூட்டணியில் இருக்கிறதாக நீங்க சொன்னீங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு, தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு மாசத்துல திமுக அதனுடைய கொள்கையிலிருந்து எங்க பின்வாங்கியிருக்கு? விஜய் அவர்கள் அந்த கொள்கையினுடைய உறுதித்தன்மை எங்க காட்டினார்? உங்களுக்கு என்ன கொள்கைக்காகத்தானே போறீங்கிறீங்க? ஒன்றும் வாயை திறந்து நீங்க சொல்லணும். இல்லப்பா எனக்கு பதவி தான் முக்கியம், நான் வந்து துரை வைகோவுக்கு மினிஸ்டர் போஸ்ட் வாங்க போறோம், இல்ல எங்க கட்சிக்கு ஒரு 5 சீட்டு 8 சீட்டு வாங்கி நான் பம்பர சின்னத்தை திருப்பி எடுக்க போறேன் அப்படின்னு உங்க விஷயத்த சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அதிமுக திமுக ஒருங்கிணைப்பு கூட்டணின்னு ஒரு கதை விடுறீங்க. அது லாஜிக்கலா பொலிட்டிக்கலா தப்பு. லாஜிக்கலா இல்ல, பொலிட்டிக்கலாவே அது தப்பு. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இல்ல திமுக வந்து இந்த மதச்சார்பின்மை எல்லாம் இல்ல, திமுக வந்து கொள்கை எல்லாம் இல்ல, விஜய்கிட்ட தான் கொள்கை இருக்கு, அதனால நான் போறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அப்ப விஜய் என்ன கொள்கை வச்சிருக்கிறார்? திமுக எந்த மதச்சார்பின்மை கொள்கையிலிருந்து தன்னை தளர்த்தி கொண்டது? விஜய் எந்த கொள்கையில் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டார்? இந்த கேள்வி வருதா இல்லையா? 2வது இல்ல ஊழலை ஒழிச்சிட்டாரு, டாஸ்மாக்ல ஊழல் ஒழிஞ்சிருச்சா, 10 ரூபாய் 20 ரூபாய் போயிருச்சா, இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க.
இன்னைக்கு ஜூனியர் விகடனில் கூட எழுதியிருக்கிறாங்க, பள்ளிக்கல்வித்துறையில பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நேத்து ஒரு 1,00,000 ரூபா லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய், அந்த மணல் எடுக்கிற ஆட்கள்கிட்ட போய் மிரட்டி தாவேக்காக்காரர் வந்து பணம் வாங்கி, தாவேக்காவினுடைய மாவட்ட துணை செயலாளர் பணத்தை வாங்கி மிரட்டப்பட்டு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. லஞ்சம், லாவண்யம், ஊழல் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதை ஒரு பெஞ்ச் மார்க்கா வைக்காதீங்க. இதுல வந்து அவங்க 2 எம்எல்ஏவுமே நாங்க ராஜினாமா பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் பார்த்தோம்னா சீர்காழி எம்எல்ஏ வந்து நான் மதிமுகவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் திமுக சின்னத்தில் தான் நின்னேன், நான் திமுக சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருக்கிறேன், இனியும் திமுக சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன். அடுத்தது கடையநல்லூர் ராஜேந்திரன், அவர் வந்து சின்ன வயசுல இருந்து வைகோ கூட இருந்தவர். ஆமா, பல ஒரு 40 வருஷத்துக்கு மேல வைகோ கூட இருக்கிறவர். அவர் என்ன பதிவு போட்டிருக்கிறாருன்னா, இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டத்தில் அவரும் கலந்துக்கல, ஆனா உயர்நிலை கூட்டம் நடந்தது, அதுல கலந்துருக்கிறாரு. இன்னைக்கு அவர் போகல. அதுக்கு என்ன போட்டிருக்காருன்னா, அவர் நேத்து இரவு வந்து வைகோ அவர்களோட பேசியிருக்கிறார். அப்போ பேசினப்ப அவர் போட்டிருக்கிறார், அப்போ வந்து கட்சி, ஜாதி, மதம் இதெல்லாம் கடந்து நம்மை வெற்றி பெற செய்த கடையநல்லூர் தொகுதி மக்கள் நாள்தோறும் என்னிடம் வெளிப்படுத்தி வருகின்ற உணர்வை மதிச்சும், தலைவர் வைகோ அவர்கள் மீதோ சட்டமன்ற உறுப்பினரான என் மீதோ களங்கம் படர்வதை தவிர்க்கும் பொருட்டும் பதவி விலகல் முடிவை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மக்கள் அதிருப்தி ஆயிருவாங்க, அது என் மேல மட்டும் கிடையாது, உங்க வைகோ மேலயும் அவர்கள் மேலே கலங்கம். அதிருப்தி ஆயிருவாங்க ஆமா. அப்படிங்க. வைகோ வந்து நம்ம ஒரு தேர்தல் முடிவுகளை மையப்படுத்தி விமர்சிக்கிறதுக்கு அவர் மேல நிறைய இருக்குது. ஆனா அவர் தமிழ்நாட்டின் போராட்ட களங்கள்ல அவருடைய நீண்ட கால உழைப்பு அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அதுல எந்த காலத்திலும் முடியாது. ஸ்டெர்லைட் போராட்டம், முல்லை பெரியாறு போராட்டம், நியூட்ரினோ காவிரி எதிர்ப்பு, போராட்டம், நியூட்ரினோ போராட்டம், மீத்தேன் போராட்டம், குறிப்பாக ஈழ விடுதலைக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு அப்படிங்கிறது மகத்தானது. இவ்வளவு பெரிய போராட்ட வரலாறு கொண்ட ஒரு தலைவர், இவ்வளவு தியாகங்களை செய்த ஒரு தலைவர், ஆனால் தேர்தல் அரசியல் வரும்போது தன்னுடைய தடுமாற்றல் இருக்கு இல்லையா, அது அவருக்கு ஒரு பின்னடைவு தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. தேர்தல் முடிவுகளில் தொடர்ச்சியாக தவறான முடிவுகளை தவறான சமயங்களில் சரியாக எடுக்கக்கூடிய தலைவராக வைகோ வந்து எப்பயுமே இருப்பார். இருப்பார். அவர் பாஜகவோட கூட்டணி போனதாக இருக்கலாம், அல்லது பொடா சட்டத்திலிருந்து சிறையில் அடைச்சி வெளியில வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்தப்ப மறுபடியும் ஜெயலலிதா கூட போய் கூட்டணி போனதா இருக்கலாம். இப்படி எல்லா சமயங்கள்லையுமே தவறான முடிவுகளை வந்து எடுத்திருக்கிறாரு. அப்ப அதனால வந்து இப்பவும் நீங்க அதே மாதிரி எடுத்துறாதீங்க. மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மேல மரியாதை வச்சிருக்காங்க, அந்த மரியாதைக்கு களங்கம் ஏற்பட்டுற கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவங்க எம்எல்ஏ சொல்றாங்க. தலைவர் அடுத்து வந்து தங்கள் அறிவுரைப்படி சட்டமன்றத்தில் மதிமுக கட்சி உணர்வோடு நான் இயங்கி வருவதையும் பேசுவதையும் என்கிட்ட பாராட்டினாங்க. என்னுடைய சட்டமன்ற செயல்பாடுகள் தகுதி நீக்கத்திற்கு வழிவகுத்தால் மகிழ்ச்சியோடு அந்த பதவியை நான் விட்டுட்டு வர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா நான் ரிசைன் பண்ண மாட்டேன். நான் சட்டமன்றத்தில் நான் செயல்படுறத வச்சு என்னை வந்து நீங்க அவங்களாகவே என்னை டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படின்னா, அல்லது அங்க வேற ஏதாவது நடக்குதுன்னா நான் பதவியை துறந்து விட்டு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா இப்போதைக்கு அவசரம் வேண்டாம், குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் பொறுமையா இருக்கும். தவிர கூட்டணி குறித்து தாங்களும் கட்சியும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை நான் மதிக்கிறேன். நீங்க என்ன கூட்டணி வேணா எடுத்துக்கங்க, அதை நான் மதிக்கிறேன். ஆனா நான் ராஜினாமா பண்ண சொல்லாதீங்க, அது என்னால முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதெல்லாம் நான் சொன்னேன் அவர்கிட்ட. ஆனா அதுக்கு பிறகு வைகோ அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவு என்னால் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலை. அப்போ அது என்ன முடிவாக இருக்கும்? ரிசைன் பண்ண சொல்லியிருப்பார் திரும்பியும். அப்போ விஜய் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, அதை கேட்டு வைகோ தன் எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு விதமான குதிரை பேரம் தான் நான் பார்க்குறேன். நீ வந்து ஒன்றும் பண பெனிஃபிட்டு இல்லை பதவி பெனிஃபிட் 2 தான். இப்போ 2க்காக நீங்கள் வந்து ஏதோ ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, உங்களுடைய மொத்த அரசியல் வாழ்க்கையுமே வந்து ஒரு கலங்கப்பட்டு விட்டதாக தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு இக்கட்டான சூழல். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் தத்துவார்த்தத்தை கண்டு ஈர்த்து விஜயை நோக்கி நகர்ந்தீர்களா, இல்லை வந்து எதற்காக நீங்கள் விஜயை நோக்கி நகர்ந்தீங்க? வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிற காரணத்தை தவிர விஜயை நோக்கி போவதற்கு மதிமுகவிடம் என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் நீங்க அப்படி எதையும் பேசுனது இல்லை. ஜெயிச்சுட்டாங்க அவ்வளவுதானே, அதை தாண்டி வேற என்ன இருக்கு? திமுக கூட்டணியை விட்டு பிரிவதற்கு நீங்க நிறைய காரணம் சொல்றீங்க. நாங்கள் சுயமரியாதையை இழந்து விட்டு உதயசூரியன்ல நின்னோம், தன்மானத்தை இழந்து விட்டு இத்தனை ஆண்டுகளாக கூட்டணியில இருந்தோம். அப்போ உங்களுக்கு வந்து அப்போ 2 எம்எல்ஏ பதவிக்காக நீங்க சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களான்னு திருப்பி கேட்க வேண்டிய. சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு, உதயசூரியன் சின்னத்துல இருக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, ஜெயிச்சாச்சு. விஜயிடம் போறதுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? அதுவும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அவசரமா ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன?
அவர் 6 மாசம் பொறுமையா இருப்போம்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு. 6 மாசம் கூட பொறுமையா இருக்க முடியாது. அவசர அவசரமாக போகணும் அப்படின்னா, அவசர அவசரமாக வர சொல்லி உங்களோடு பேசுகிறது யார்? இதுதான் முக்கியமான கேள்வி. அப்போ உங்களுடைய தூய்மையான பொது வாழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு கலங்கப்பட்டு நிற்பதாகவே நான் உணர்றேன். ஏன்னா அதுதான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் எது வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரோ அது இன்னைக்கு நடக்குது. அப்ப என்னன்னா, நான் இதை செய்தேன் அதை செய்தேன் உங்களுடைய கடந்த காலத்தை பத்தி நீங்க பேசும்போதே நிகழ்காலம் தவறாக மாறுச்சுன்னா அப்ப கடந்த காலத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதனால வைகோ அவர்கள் இதை உணர்ந்திருக்கணும். உணராம போயிருப்பது அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது. என்னை பொறுத்த வரைக்கும் வைகோ அவர்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம், முரண்பாடுகள் என்ன வேணாலும் இருக்கலாம். திரு துரை வைகோ அவர்கள் அந்த கட்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகு பெரும்பான்மையான முடிவுகளை அவர் தான் எடுக்கிறார். ஏற்கனவே மல்லை செத்தி அதை குற்றச்சாட்டாக வச்சிருந்தார். கட்சியில இருந்த பல சீனியர்களை மரியாதை இல்லாமல் நடத்தி அவங்கள கட்சியை விட்டு வெளியேற்றி இருக்கிறார் துரை வைகோ அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வச்சிருந்தாரு. இதில் இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ துரை வைகோ தான் இப்போ இந்த திமுக விட்டு போகிற முடிவு எடுத்தாரா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம முழுமையாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே பல கூட்டணிக்கு மாறக்கான முடிவை வைகோ அவர் ரொம்ப உறுதியாக அரசியல் இருந்த காலகட்டத்திலே எடுத்திருக்கிறார். இதுலையும் வைகோ கூட்டணி மாறுவதில் ஒன்றும் பிழை கிடையாது. யார் ஒன்றா எந்த கூட்டணியில் ஒன்றா இருக்கலாம். ஆனால் தேர்தல் முடிஞ்சு 2 மாதம் கூட ஆகல. ஆமாம், ரிசைன் பண்ண சொல்கிறதான் ரிசைன் பண்ணி சொல்கிறதுங்கிறது அதில் என்ன லாஜிக் இருக்குது? இப்போ இதில் சில பேர் முகநூலில் எழுதுகிற மாதிரி இந்த 2 சீட்டில் ஒரு சீட்டில் துரை வைகோவை நிற்க வச்சு அவர் மினிஸ்டர் ஆக்கலான்னு வைகோ விருப்பப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அதை நம்ம உண்மையாகவே ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் எம்பி போஸ்ட்டையும் அவங்க ரிசைன் பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்போது இது மாதிரியான அரசல் புரசலாக எழுதப்படுற செய்திகளுக்கெல்லாம் அவர் ஏன் இடம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இயல்பாக அப்படி தான் யோசிப்பாங்க. அந்த நினப்பு மதிமுகவுக்கு இல்லாமல் இருக்கா? அப்போ மதிமுக என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம விஜய் கூட போயிருந்தோம் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருந்துருக்கலாம், 20 சீட்டு ஜெயிச்சிருந்துருக்கலாம். மதிமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் அந்த இது இருக்கு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இயல்பாக வரக்கூடியது தான். நமக்கு அந்த கேட் ஓப்பனாக இருந்தது, நம்ம அங்கே உள்ளே போயிருந்தோம்னா நம்ம இந்நேரம் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க ஜெயிப்பாங்கங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் தெரியாது, ஏன் அவங்களுக்கே தெரியாது. ஆமாம். அதனால எல்லாருமே அந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டுமே ஃபீல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு லாட்ரி மாதிரி தான். ஆமாம், வாங்கியிருந்தா நமக்கு தானே அந்த பம்பர், வாங்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க எல்லாரும். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும்? தேர்தலில் முன்னாடி ஜெயிக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் யாராலையுமே கணிக்க முடியல. விஜய்க்கே அந்த நம்பிக்கை இல்லை. ஆமாம். அதனால் வைகோ அவர்கள் எடுத்த இந்த முடிவு அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் மேலே கூட்டணியில் பல சிக்கல்கள், அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனத்தை மேலும் மேலும் இது ஒரு பெரிய பலப்படுத்துகிற இடத்துக்கு அதை நோக்கி நகர்ந்துருச்சு.